வணக்கம் நண்பர்களே. அன்புமணி இனி என்ன செய்ய வேண்டும்? ராமதாஸ் என்ன எதிர்பார்க்கிறார்? டாக்டர் ஐயா ராமதாஸ் அவருடைய வயதிற்காக அவரை நாம் மரியாதையாக அழைக்க வேண்டும். இல்லைன்னா கூட மரியாதைக்குரியவர் தான். ஸோ அன்புமணி என்ன செய்ய வேண்டும் என்று திரு ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் இன்று வரை குற்றம் சாட்டி வருகிறார். காரணம், அவருடைய குற்றச்சாட்டு என்ன? கட்சியை அவர் கபலீகரம் செய்கிறார் அல்லது உறிஞ்சுகிறார். அவர் வார்த்தைகளை சொல்கிறார் என்றால் உறிஞ்சுகிறார் என்றால் இருக்கும் நிர்வாகிகளை அவர் தன் பக்கம் இழுக்கிறார். தகப்பனை நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொல்கிறார். இனி கட்சியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதற்காக தன் தகப்பன் என்னவெல்லாம் நகர்வுகள், அதாவது அரசியல் நகர்வுகள் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை கண்டறிய அவர் மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு வேலையை செய்ததாக ஒரு நேர்காணலில் ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார். என்ன, ஒட்டு கேட்பு கருவிகளையெல்லாம் வைத்து ஐயா டாக்டர் ராமதாஸினுடைய நடவடிக்கைகளையும் பேச்சுகளையும் கவனித்து அதன் மூலம் அவர் சில முடிவுகளை எடுத்து கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பதாக ஐயா டாக்டர் ராமதாஸ் கூறுகிறார். அவர் எதிர்பார்ப்பது என்ன? இப்போ எல்லாம் நடக்குது, ஓகே, இதெல்லாம் சொன்ன குற்றச்சாட்டுகள். அன்புமணி இதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லலை. அன்புமணி வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கார். ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளாக சந்திக்கிறார். நாம் தான் இனி கட்சியை நடத்தணும் அப்படின்னு. ஏன் இந்த வேலையை அவர் செய்யணும்? தகப்பனோட இருந்து அவர் அரசியல் பண்ணலாமே அப்படின்னா, இவர் தகப்பன் எடுக்கும் கூட்டணி முடிவுகளுக்கும் ஐயா டாக்டர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய கூட்டணி முடிவுகளுக்கும் அன்புமணி எதிர்பார்ப்புக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசம்தான் பிளவுக்கு காரணம் என்று அவருடைய பேச்செல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, தீர்வு என்ன? இதை நோக்கி இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல, எதுவாக இருந்தாலும் ஒரு தீர்வு வரணும்ல. அப்போ அந்த தீர்வு என்ன வருகிறது என்றால், அன்புமணி நேரடியாக ராமதாஸிடம் அன்று செய்தியாளர்களை கூட்டி, நான் ஐயா டாக்டர் ராமதாஸை என் தகப்பனை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு தொண்டனாக அவர் கீழ் ஒரு தொண்டனாக இருந்து பணியாற்ற விரும்புகிறேன். அவர் செயல் தலைவர் பதவி கொடுத்துருவார், ஆனால் இப்படி சொல்லணும் செய்தியாளர்கிட்ட அப்படின்னு ராமதாஸ் ஐயா எதிர்பார்க்குறார். அதை அவருடைய நேர்காணலே சொல்லிட்டார். இல்லைன்னா இவர் ஒரு யோக்கியனுக்கு பிறந்த அயோக்கியன் என்பதுதான் அவருடைய கடைசி வார்த்தையாக இருக்கிறது அன்புமணியை குறித்து. அன்புமணி ராமதாஸ் இடையே நடக்கும் இந்த யுத்தம் முடியுமா? தேர்தல் கூட்டணியை நோக்கி இது நகருமா? சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.